ஹாய் குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன அனாலிசிஸ் பார்க்கலாம் எத்தீரியம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 7:21. ஓகே. நான் வந்து இப்போ முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். சப்போர்ட் ஜோன் ஓகேங்களா. அண்ட் இன் பிட்வீன் தீஸ் ஜோன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கன்சல்டேட் ஆகுது ஓகேங்களா. அந்த கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஓகே இது கன்சல்டேட் ஆனப்புறம் எப்படியாவது அது ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போதைக்கு ஒரு பை அண்ட் செல் ரெண்டுக்கும் நம்ம போட்டு வைக்கலாம் ஓகேங்களா. தோ நம்ம ஸ்கேல்பிங்னால நம்ம டார்கெட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வைக்கிறோம் ஓகேங்களா. அண்ட் ஓகே ஓகே 2 டார்கெட் கிட்ட வச்சு பார்க்கலாம். இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் தான் இப்போதைக்கு ஓகேங்களா. ஓகே அண்ட் அகெயின் ஓகே ஓகே கன்சால்டேட் தான் ஆயிட்டுருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட்லேயும் அது கொஞ்சம் அப்படி தான் இருக்குது ஓகேவா. ஓகே நம்ம வந்து இப்போ 2-3 டார்கெட் பாயிண்ட்ஸ் வைக்கலாம் ஓகேங்களா. சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் ஓகேங்களா. பட் நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கும்போது பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பட் அக்குரேட்டாக இருக்கும். சரி நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து சின்னதாக இருந்தாலும் ரொம்ப ஆக்குரேட்டாக இருக்கும் ஓகேங்களா. நம்மளோட அனாலிசிஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும். கண்டிப்பாக மேக்ஸிமம் அது 95% மேலே தான் இருக்கும் நம்மளோட ப்ரெடிக்ஷன்லாம் கரெக்டாக ஓகேங்களா. ஓகே ஓகே சி மார்க்கெட் வந்துட்டு ஓகே இப்போ மார்க்கெட் வந்து கன்சல்டேட் ஃபேஸில் இருக்குது ஓகேங்களா. மார்க்கெட் வந்து ஒரு கேண்டில் இங்கே கட் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் ஒரு கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டில் வரும்போது உங்களோட டார்கெட் இதுவரை வைக்கணும் ஓகேங்களா. விச் மீன்ஸ் பார்க்க சின்னதாக இருக்கும். பட் இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் ரொம்ப ஆக்குரேட்டாக இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலுமே ரொம்ப ஆக்குரேட்டான ப்ராஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களா. ரொம்ப கண்டிப்பாக அது வந்து மேக்ஸிமம் 95% மேலே வின்னிங் ரேஷியோ இருக்கும் ஓகேங்களா. ஓகே கன்சல்ட் ஆகிட்டு அது ஏதாவது ஒரு இதில் பிரேக் ஆகும் ஓகேங்களா. பட் மேக் ஷுவர் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இதில் வந்துட்டு வைக்கலாம் ஓகேங்களா. பை ஆர்டர் இதில் போட்டு வைக்கலாம். அண்ட் கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செகண்ட் கேண்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த சைடு போகணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பை சைடு டார்கெட் ஓகேங்களா. டார்கெட் ஃபார் பை சைடு. ஓகே இந்த ரேஞ்ச் வந்து கன்சல்டேட் ரேஞ்ச். இது 3609 இருந்து 3525 இது வரை இது கன்சல்டேட்டட் ஃபேஸ் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு அகெயின் கேண்டில் வந்து இது பிரேக் ஆகி இதில் ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் ஆகி செகண்ட் கேண்டில் ஸ்ட்ராங்காக வரும் பட்சத்தில் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இதுவாக இருக்கும் ஓகேங்களா. டார்கெட் ஃபார் செல் சைட் ஃபஸ்ட்டு டார்கெட். நம்ம எப்போவுமே டார்கெட் 1 மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் ஸ்டில் அதுவே போதும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஓகே நீங்கள் இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா இது டார்கெட் 2. பட் நான் எப்பவுமே டார்கெட் 1 மட்டும்தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா வின்னிங் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கும். டார்கெட் 2 வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வின்னிங் ரேஷியோ இதில் ஒரு 95%னா டார்கெட் 2வில் வந்து ஒரு 80% தான் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா சம்டைம்ஸ் ரீச் ஆகலைன்னா இது இல்லை. பட் இதில் எல்லாம் நமக்கு ஷூராக போகும் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. ஓகே அண்ட்
ஏதாவது பேட்டர்ன்ஸ் தெரியுதான்னு பார்ப்போம். பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில பெருசா எதுவும் தெரியல. இது ஒரு டபுள் டாப். அது பிரேக் ஆயி இது வர வந்திருக்கு. ஓகேங்களா? ம். ஓகே. டபுள் டாப் இது. இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி மேல போயிருந்திருக்கு. இது ஒரு கைண்ட் ஆஃப் எம் பேட்டர்ன் மாதிரி இதுவரை வந்து டச் ஆகும். ஓகேவா? அண்ட் இதுக்கப்புறம் நம்ம அந்த இது ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இல்லன்னா எடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போதைக்கு நீங்க இதில போட்டு வச்சிருந்தா ஃபைன். ஆ பட் ஸ்டில் ஓகே. ம். ஓகே. anyhow let's wait. இதுவரை வரதுக்கு பாசிபிலிட்டி அட்லீஸ்ட் இதுவரையாவது வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஓகே. நம்ம அது இது எடுத்து வைப்போம். Okay, let's wait.